ஏப்பா ஏன் சிஎஸ்கே போதும் போதுங்க எவ்வளவு காத்தடி மன்னனங்களா எடுப்பீங்க உத்தா பூரா பயிலங்களையும் ஆல்ரவுண்டராகவும் பினிஷராகவும் அள்ளி போட்டு வந்துருவாங்க போலயே பங்கம் காசி தாத்தாவும் பிளம்மிங்க சும்மா செதுக்கிட்டாங்க இந்த ஆக்ஷன் சும்மா வெறியா இருக்கு டீமை பார்க்கவே ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல எல்லாம் சின்ன பைபிள்ளைங்களா எடுக்கிறாங்க டொமஸ்டிக் வேற ஐபிஎல் வேற கதருவானுங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க பொடிச்சா மேட்ச பாரு பிடிக்கலாம் மூடிட்டு போடணும் தட்டி விடுங்க எஸ்ஆர்எச் சத்தியமா உருப்படவே மாட்டேங்கிறேன் தேவையாக்கா என்னக்கா இதெல்லாம் அனிருத்த பாத்துக்க இதெல்லாம் சரியில்லை அகில் ஹுசேன் ஃபாரின் ரவீந்திர ஜடேஜா யோசிக்காதீங்க தரமான பிக்கு அது 2 கோடி ஸ்கி பவர் பிளேல மட்டும் பால கையில கொடுத்தீங்கன்னா விக்கெட்டை கலட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாப்ல பின்னாடி வந்து சும்மா பெரிய பெரிய சிக்ஸஸா தலைவரால பறக்க விட முடியும் பிரசாந்த் வீர் ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு 14.20 கோடி ஆயா அப்படின்னா பயபுலியோட ஒருத்தர் என்னவா இருக்கும் அப்படியே ஜடுபாயோட ஜெராக்ஸ் யூபி லீக் பார்த்தவங்களுக்கு தெரியும் பேட்டிங் சும்மா குமா அங்குத்து குத்துறோம் கார்த்திக் சர்மா லிட்ரலி காட்டடி மண்ணு 19 வயசுதான் ஆகுது பயபுலிக்கும் பால் பேட்ல பட்டா பவுலருக்கு பாடுதா சத்தியமா முரட்டுத்தனமான ப்ரூட்டல் ஹிட்டிங் பயபுலையும் 14.2 கோடி போயிருக்குன்னா பயபுலோட ஒருத்தேன்னு தெரியும் நம்ம மேத்யூ ஷாட் ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் முக்கியமா ஆஃப் ஸ்பீடும் போட முடியும் 1.5 crores ஸ்டீல் கரண்டா ஆஸ்திரேலியன் T20 டீமுக்கு பினிஷர் ஆடிட்டு இருக்காப்ல கனகர பிளேயர்லாம் கிடையாது சும்மா நின்னு கேம் சூப்பரா கொண்டு போய் முடிப்பாப்ல அமன் கான் ஆல்ரவுண்டர் முக்கியமா பாஸ் பட்டையும் போட முடியும் அதை விட முக்கியமா பவர் ஹிட்டர் பினிஷர் 6 எல்லாம் சும்மா எங்கேயோ பழக்கம் வரா இப்பதான் வீடியோ பார்த்துட்டு வரேன் ஆளு சும்மா வாட்ட சட்டமா இருக்குன்னா பால தூக்கி எங்கேயோ சொல்லுவாடா அவ்வா சஃப்ராஸ் கான் இன்னைக்கு குத்துன குத்துக்கு எப்படியோ 4-5 கோடி போப்லன்னு நினைச்சேன் ஆன்சர் ஆயிட்டாப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்புறம் பார்த்தா நம்பாலே கொண்டு வந்துட்டாங்க 75 லட்சத்துக்கு அப்பா வேற மாதிரி ஸ்டீல் பை இன்னைக்கு சாட் முசகலி ட்ரோஃபில ஒரு குத்துறான் பாருங்க ஐயோ வேற மாதிரி பேட்டிங் பயபுலிய டெஸ்ட் பேட்ஸ்மேனா மட்டும் தானே உங்களுக்கு தெரியும் போய் பாருங்க சாட் முசகலி மேட்ச் எத்தனை பேருக்கு தான் நம்மளும் ஜஸ்டிஸ் கேட்க முடியும் இப்ப இந்த பைபிளையும் சேர்ந்துக்கிச்சு அதுல மேட் ஹென்ரி திரும்பவும் சிஎஸ்கே வந்து டாப்ல ஆமாங்க ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்து நம்ம பைபிள் தான் அது 2019 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல இந்தியன் டீமே நாசமாக்கிட்டான் ராகுல் சஹர் லெக் ஸ்பின்னர் எப்படா லெக் ஸ்பின்னர் போய் ஐபிஎல் அன்சோல்ட் ஆக முடியும் அதான் நாங்க இருக்கல அது 5.2 கோடிக்கு வளர்ச்சி பண்ணு வந்துட்டாங்க ரீசெண்டா பயபுலியோட பவுலிங் அந்த அளவுக்கு இல்ல ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் பாத்தீங்கன்னா மும்பைக்காக பேய் மாதிரி பவுலிங் போடுவோம் அந்த பேய் தான் இப்ப நாங்க எதிர்பார்க்கிறோம் கடைசியா நியூசிலாந்துல இருந்து ஜாக் ஃபோக்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் தூக்கின்னு வந்திருக்காங்க பயபுலிக்கு 22 வயசே தான் ஆகுது இந்த வீடியோ ஆக்ஷன் முடிஞ்ச கையோட பரபரப்பா பண்ண வேண்டி இருக்கு அடுத்த வீடியோல ஒரு பிளேயரை பத்தி சும்மா புட்டு வைக்கிறேன் நீங்க இப்ப என்ன பண்றீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்க சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க